தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை அறிவிக்கப்படாத போரை நடத்துவது மோடி ஆட்சியில்தான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இலங்கையை தட்டி கேட்க தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2 மாபெரும் இயற்கை பேரிடரை கடந்த டிசம்பர் மாதம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். ஒன்றிய அரசுகிட்ட இருந்து நிதி வரல. ஆனா அதை ஒரு காரணமாக நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லல. மோடி தள்ளன என்ன, உங்களில் ஒருவரான இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி இருக்கிறான், தருவேன்னு உங்க நம்பிக்கையை காப்பாத்தின. வெள்ளம் பாதிச்சப்போ டெல்லியிலிருந்து போன் வருது. யார்கிட்ட இருந்து? பிரதமர் மோடி கிட்ட இருந்து. என்ன சொன்னார் தெரியுமா? விசாரிச்சுட்டு சொல்றாரு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வைக்கிறேன் சொன்னார். வந்து பார்த்தாரு. பார்வையிட்ட பிறகு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னார். ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனார். தந்தாரா? தரலன்னா கூட பரவாயில்ல. அங்கே போய் என்ன சொல்ற தெரியுமா? மக்களுக்கான உதவிகளை பிச்சைன்னு மனசாட்சி இல்லாமல் ஆணவத்தோடு கொச்சைப்படுத்தினார். பிரதமர் பதவியில் இருக்கிறவர் சொன்னார்னு நம்பினேன். வழக்கமாக மக்களுக்கு சொல்ற பொய்யத்தான் எனக்கும் பரிசா தந்தார். மக்களால் முதலமைச்சரான என்னிடமே பொய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமருக்கு ஏமாற்றத்தை பரிசா தர தயாராயிட்டீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.